சத்தும் சுவையும் நிறைந்த கொத்தமல்லி துவையல் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறம் மாறாமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா அலசிட்டு அதை சும்மா கையிலே ரஃப்பாக உடச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி துவையல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க கொத்தமல்லி ஒரு 3 கைப்பிடி அளவு இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் ஒரு 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுபடட்டும். முழுசாக செவந்துடக்கூடாது. பாதி அளவுக்கு செவக்கிற வரையும் வறுபடணும். ஏன்னா இதில் இன்னும் ஒரு பொருளாக சேர்க்க போகிறோம். இப்போ பாதி வறுந்ததோ 1 ஸ்பூன் தனியா, மல்லி விதை சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. மிளகு ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது பருப்பு செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா நிறம் மாறி சிவந்த உடனே இஞ்சி சேர்த்து ரொம்ப வறுக்கக்கூடாது. அதனால் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேருங்க. இஞ்சி சேர்த்து வதக்கிடுங்க. சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ நாம் அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்றேன். காம்பு எதையுமே எடுக்க தேவையில்லை. முழு காம்போடவே அந்த வேர் பகுதியை மட்டுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மண் இல்லாமல் அலசிட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இதை நிறம் மாறாமல் ஒரு நிமிஷம் போல் மிதமான தீயில் இப்படி பெரட்டி எடுத்திங்கன்னா போதும். அந்த நிறம் மாறிடக்கூடாது. இப்போ இந்த துவையலுக்கு கொஞ்சமாக புளி சேர்க்கணும். அந்த புளி சேர்த்தா தான் அந்த சுவை நல்லாயிருக்கும் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் கொட்டை இல்லாத அளவுக்கு சும்மா கொஞ்சமாக புளி எடுத்து சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பெரட்டிட்டாலே அந்த கொத்தமல்லி வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதங்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சுட்டு இந்த சூட்லேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இதை ஆறட்டும். நல்லா ஆறின உடனே நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இல்லைன்னா ஒரு ஆட்டு உரலில் சேர்த்து அரைச்சா இன்னுமே சுவையாகவே இருக்கும். இதை சேர்த்து நாம் அரைச்சிடலாம். இந்த மாதிரி சட்னியை நம்ம செய்யும் போது இதை தாளித்து சாப்பிடணும் அப்படின்றது பெருசாக தேவையில்லை. நான் எப்போவுமே இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தனித்தனியாக அரைச்சாலும் சேர்த்து அரைச்சாலும் நான் மோஸ்ட்டாக தாளிக்க மாட்டேன். இந்த மாதிரி துவையல் எல்லாம் ஒரு இட்லிக்கு செய்கிற வெங்காய சட்னி இதெல்லாம் கூட தாளிக்கிற பழக்கம் இருக்காது. ஏன்னா நம்ம மேலும் அதில் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றத காட்டிலும் இதில் சேர்க்கிற இந்த குறைவான எண்ணெயே போதுமானது தான். அதனால் இதை இப்படியே செய்து சாப்பிடலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.